ஸ்பெக்ட்ரம் ஊழல் அறிக்கை விவகாரம் பாஜக பக்கம் சாய்ந்தது திமுக. தொழிலாளர்களின் துயரம் அறிந்து இருப்பதால் அவர்களுக்கே தொடர்ந்து ஆதரவு கேப்டன் விஜயகாந்த் உறுதி. மேற்கு வங்கத்தில் டாடா நிறுவன நிலத்தை விவசாயிகளுக்கு வழங்கக்கூடாது உச்சநீதிமன்றம் தடை. தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக முகமது ஜான் பதவியேற்பு. ஆளுநர் பர்னாலா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வணக்கம். விரிவான செய்திகள். ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் இதுவரை காங்கிரசுடன் இருந்த திமுக திடீர் என்று பாஜக பக்கம் சாய்ந்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு தொடர்பான நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. அப்போது விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு அக்குழுவில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் 2G அறிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதுவரை காங்கிரசிற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த திமுக மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி உறுப்பினர்கள் பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்தனர். விசாரணை அறிக்கையை பரிசீலனை செய்வதற்கு ஆதரவு தெரிவித்த திமுக உறுப்பினர் ஆதிசங்கர் மேலும் பலரிடம் பொதுக்கணக்கு குழு சாட்சியம் பெற வேண்டும் என்று கூறினார். இதற்கு முன்பு திமுக சார்பில் குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் மேலும் யாரையும் விசாரிக்க கூடாது என்று வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் இன்னும் சிலரை விசாரிக்க வேண்டும் என்று திமுக தனது நிலையை திடீர் என்று மாற்றிக் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தொழிலாளர்களின் கஷ்டத்தை உணர்ந்திருப்பதால் எப்போதும் அவர்களுக்கு துணையாக இருப்பதாக கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். தேமுதிகவின் தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை புதிய அலுவலகத்தை கழக நிறுவன தலைவரும் தொழிற்சங்க பேரவை நிறுவன தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் இன்று திறந்து வைத்தார். புதிய அலுவலகத்தில் குத்துவிளக்கேற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். அப்போது தொழிற்சங்கத்தினர் மத்தியில் பேசிய கேப்டன் விஜயகாந்த் தமிழக மக்களின் பேர் ஆதரவாலும் தேமுதிகவினரின் கடுமையான உழைப்பாலும் தேமுதிகவுக்கு தலைமை தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்றும் கட்சிக்கு முரசு சின்னம் நிரந்தர சின்னமாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். அப்போது அனைவருக்கும் கைதட்டி மகிழ்ச்சி தெரிவித்தனர். தொழிலாளர்களின் கஷ்டம் தெரிந்தவன் நான், என்றைக்கும் தொழிலாளர்களுக்கு துணையாக இருப்பேன் என்று கேப்டன் விஜயகாந்த் கூறினார். குறுகிய காலத்தில் இப்படி ஒரு தொழிற்சங்கத்தை திறந்தனா அதற்கு நான் காரணம் இல்லை, நீங்கள் தான் காரணம். ஏன்னா நீங்கள் ஒற்றுமை வந்ததுனால நான் நீங்கள் எதுவும் இல்லைன்னா என்னால் திறக்க முடியுங்களா? நீங்கள் ஒற்றுமையாக இருந்து எனக்கு வாக்கு வாங்கி கொடுத்தனால இந்த வெற்றி அதான் சொன்னேன். நம்ம ஜெயிச்சொல்லி இது மக்களோட வெற்றி, உங்களுக்கு கிடைத்த வெற்றி தவிர எனக்கு கிடையாது. தொழிற்சங்கத்துக்காக நான் போராட தயாராக இருக்கேன். என்ன பிரச்சனைனாலும் நான் போராட நிகழ்ச்சியில் கழக அவைத் தலைவர் பண்டுட்டி ராமச்சந்திரன், துணை செயலாளர் AR இளங்கோவன், தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவைத் தலைவர் கோ வேல்முருகன், பேரவை செயலாளர் சவுந்தரபாண்டியன் உட்பட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். பேரவைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். மேற்கு வங்கத்தில் சிங்கூர் என்ற இடத்தில் தொழிற்சாலை கட்ட டாடா நிறுவனம் வாங்கிய இடங்களை விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் இடதுசாரி கூட்டணி ஆட்சி நடைபெற்று சிங்கூர் என்ற இடத்தில் கார் தொழிற்சாலை அமைக்க டாடா நிறுவனம் நிலம் கையகப்படுத்தியது. இதை எதிர்த்து மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் போராட்டம் நடத்தின. அந்த நிலத்தை விவசாயிகளிடம் வழங்க வேண்டும் என்று அந்த கட்சிகள் வலியுறுத்தின.
மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு செங்கூர் நிலத்தை விவசாயிகளுக்கு வழங்க ஏற்பாடு செய்தார். இதை எதிர்த்து டாடா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. செங்கூர் நிலத்தை விவசாயிகளுக்கு வழங்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. அடுத்த உத்தரவு வரும் வரை இந்த உத்தரவு அமலில் இருக்கும். இது டாடா நிறுவனத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் டாடா நிறுவன வழக்கறிஞர் தெரிவித்தார். ஆனால் இது அரசுக்கு கிடைத்த தோல்வி அல்ல என்று அரசு வழக்கறிஞர் கூறினார். தமிழக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக முகமது ஜான் இன்று பதவியேற்றுக் கொண்டார். தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த மரியம் பிச்சை விபத்தில் காலமானதை அடுத்து அவரது இலாக்காவை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரான சின்னையா கூடுதலாக கவனித்து வந்தார். இந்த நிலையில் ராணிப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஜான் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இன்று அவர் முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா முகமது ஜானுக்கு பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். முகமது ஜான் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பு விலக்கி பல தரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானது செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அமைச்சராக பொறுப்பேற்ற அவருக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்த்து தெரிவித்தார். இந்த விழாவில் சபாநாயகர் ஜெயக்குமார் மற்றும் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளராக வில்லியம் ரவி பெர்னாட்டை கட்சி பொதுச் செயலாளரும் முதல்வருமான ஜெயலலிதா அறிவித்துள்ளார். ராஜ்யசபா எம்பியாக இருந்த ராமலிங்கம் தன் பதவியை ராஜினாமா செய்ததையடுத்து இதற்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக வேட்பாளராக ரவி பெர்னாட் அறிவிக்கப்பட்டுள்ளார். இடைத்தேர்தல் ஜூலை 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஜூலை மாதம் 2வது வாரத்தில் மத்திய அமைச்சரவை மாற்றம் செய்யப்படும் என்று தெரிகிறது. தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கான புதிய ஆளுநர்களின் பெயர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்பட உள்ளது. மத்திய அமைச்சரவை மாற்றம் குறித்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தியுடன் பிரதமர் மன்மோகன் சிங் பலமுறை விவாதித்துள்ளார். அமைச்சரவை மாற்றத்தில் இளைய தலைமுறையினருக்கு அதிக வாய்ப்பு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இப்போதுள்ள சில அமைச்சர்களை நீக்கவும், சிலரது துறைகளை மாற்றவும், புதிதாக சிலருக்கு வாய்ப்பு வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் சோனியா காந்தியை சந்தித்து பேசினார். அப்போது உள்துறை மீது வந்துள்ள புகார்கள் குறித்து சோனியா கேட்டதாக தெரிகிறது. மேலும் ப சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தபோதுதான் 2G ஒதுக்கீடு பெற்ற நிறுவனங்களுக்கு முறைகேடாக 30,000 கோடி ரூபாய் வரை கடன் வழங்கப்பட்டுள்ளது பற்றி ப சிதம்பரம் மீது புகார்கள் வந்துள்ளதாக தெரிகிறது. இதனிடையில் சில மூத்த அமைச்சர்களை சோனியா காந்தி அழைத்து அமைச்சரவை தொடர்பான விவரங்களை கேட்டுள்ளார். இந்த நிலையில் ஜூலை 2ஆம் தேதி நடைபெற்ற இருந்த மத்திய அமைச்சரவை மாற்றம் அநேகமாக ஜூலை 9 அல்லது 10ஆம் தேதியில் நடைபெறலாம் என காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய ஆளுநர்களை நியமிப்பது குறித்தும் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறது. தமிழக ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலாவின் பதவிக்காலம் கடந்த 20ஆம் தேதியுடன் நிறைவடைந்துவிட்டது. அப்பதவிக்கு புதிய ஆளுநர் பெயர் ஓரிரு நாட்களில் அறிவிக்கலாம் என்றும் அல்லது பர்னாலாவிற்கே மீண்டும் 3 மாதங்கள் நீடிப்பு வழங்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆளுநர் பர்னாலா மூட்டு வலிக்காக சிகிச்சை எடுத்து வருவதால் மேலும் 3 மாதங்கள் சென்னையில் தங்கியிருக்க அனுமதி கேட்டுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வி சபாபதி இன்று பதவியேற்றுக் கொண்டார். முன்னதாக பேரவைத் தலைவர் பதவிக்கு அவரை தவிர வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் பேரவைத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதை இடைக்கால பேரவைத் தலைவர் இன்று முறைப்படி அறிவித்தார். இதையடுத்து சபாபதி பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் பதவியேற்கும் நிகழ்ச்சியை காங்கிரஸ், அதிமுக, திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் புறக்கணித்தன. தமிழகத்தில் பயிலும் பள்ளி மாணவர்களுக்கு தரமான கல்வியை அளிக்க வேண்டும் என்பதே அரசின் குறிக்கோள் என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டில் சமச்சீர் கல்வியை தமிழக அரசு ரத்து செய்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தமிழக அரசின் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
அதில் தமிழகத்தில் பயிலும் 1,35,00,000 மாணவர்களுக்கு தரமான கல்வியை அளிக்க வேண்டும் என்பதே அரசின் உண்மையான நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தை ஆய்வு செய்து அவற்றில் உள்ள குறைகளை நீக்கி தரமான கல்வியை மாணவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.